நடுவர் அவர்களே, எந்த ஊர்ல நாம போய் அந்த ஆத்தாளையும் அந்த அப்பனையும் அழைக்கிறோமோ அவை மறுநாடி வந்துட்டா அங்க அந்த ஆத்தா வந்து குடியேறிட்டான்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த பாப்பம்பட்டியில எங்க ஆத்தா உச்சிக்காளி அவ உசுரோடு இருக்கிறாளுங்க. அதுக்கு அடையாளமா இன்னைக்கு இத்தனை சனம் மறுநாடி வந்திருக்கிறாங்க. அவை அருளால் அவள் தாள் பணிந்து. நடுவர் அவர்களே, நல்ல ஊரு நல்ல மக்கள். உண்மையாலுமே நாம் அவியில பார்த்ததுல அவி நம்மள பார்த்ததில்ல. 10 நாளைக்கு முன்னால போன் பண்ணி ப்ரோக்ராம் வேணும் 10ஆம் தேதி வேணும்னு கேட்டாங்க. நாங்க ஒரு பக்கம் வாங்கிட்டு நேரம் இல்லையேன்னு. ஐயோ, நாங்க எப்படியாவது உங்களை ஊர்ல கொண்டாந்து பேசணும்னு விருப்பப்படுறோம். ஈஸ்வரன் தான் கிட்ட பேசு. ஏன்னா அவர் பேர் ஒண்ணுதான் எனக்கு தெரியும், மற்றபடி 6 பேர் எனக்கு தெரியாது. அவர் மட்டும்தான் கிட்ட பேசினாரு. கண்டிப்பா நீங்க வாங்க, நாங்கெல்லாம் வந்து எல்லாருமே விவசாயிங்க கூட்டாளிக்கு போறீங்க. நீங்க வந்து விவசாயியா நீங்க ஊர் ஊரம் போறீங்க, நம்ம ஊருக்கு ஒரு நாளைக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டாங்களுங்க. அப்படி என் தோட்டத்துல இருந்து பொறிச்சிட்டு வந்த இந்த பாப்பம்பட்டி மக்களுக்கு பருத்தி பூவை உங்க பாதத்துல வச்சு கும்பிடுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேங்க. ஏயா இத்தனை ஊருக்கையில பருத்தி பூவை கொண்டு வந்து போயிடுற? நீங்க கேட்கல, ஏண்டா அருவுகட்ட நாயே, வாசமுள்ள பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பூ பருத்தி பூவு. அதை கொண்டாந்து எப்பேற்பட்ட மக்களுக்கு போடுறோம்னு சொல்றீடா அருவுகட்டவனே. நீங்க கேட்கல நடுவர் அவர்களே. ஏன் தெரியும் அண்ணா, உனக்கு ஏதாவது பிரச்சனையாண்ணா? நோ நடுவர் அவர்கள், நீங்க கேட்கல, வாசம் உள்ள பூ 1000 பூ இருக்குதாடா, வாசமே இல்லாத பருத்தி பூ கொண்டாந்து அது யாருக்கு போடுற? பாப்பம்பட்டி மண்ணுக்காடா போடுறேன் நீங்க கேட்கலாம். ஆனா ஏன் தெரியுமா, மத்த பூவை காட்டி நான் பருத்தி பூ கொண்டாந்து போடுறேன்னு சொன்னேன். மத்த பூவெல்லாம் காத்தால பூத்தா பொழுதான வாடி போகுங்க. பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாகி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துதுங்க. இங்க பாப்பம்பட்டி சனம் 6 பணத்துக்கு ஆசைப்படாம தன்னோட உழைப்புல வாழக்கூடிய சனமுங்க. இந்த சனத்துக்கு நான் பருத்தி பூவை பாதத்துல வைக்கிறேங்க. ஏன் நடுவர் அவர்களே, நல்லவரு வல்லவரு நாளும் தெரிஞ்சவரு தேவகோட்டை மகாராஜன் 6 ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா, இந்தியா முழுக்க இன்னைக்கு மேடை கலைவாணர்னு பேர் வாங்கினீங்களே, இப்பேற்பட்ட பாப்பட்டி மண்ணுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னையா துரோகம் பண்ண? ஏனுங்க, காத்தாலேயே நம்ம வந்துரும்னு சொன்னோன்னே நம்ம வழக்கமா ஜெயம் ஹோட்டல்ல ரூம் போடுவா. ஆனா பழனி தேவஸ்தானத்துல ரூம் போட்டு கொடுத்தாங்க பாப்பட்டி சனம். அந்த சனத்துக்கு இப்படி ஒரு பச்சை துரோகம் பண்ணிட்டு வெள்ளை சொல்லி குத்துக்கலான்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னையா துரோகம் பண்ணி? ஏன் நடுவர் அவர்களே, நாம கேட்கிற காசை கொடுக்கறோம்னு தானே சொன்னாங்க. அவங்க இல்லைன்னா சொன்னாங்க. இந்த சனத்துக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணலாமா? என்னடா துரோகம் பண்ண? ஏன் நடுவர் அவர்களே, நீங்க செஞ்ச பாவத்தை போக்க அந்த காசி போனா தொலைமா, அந்த ராமேஸ்வரம் போனா போகுமா, எங்க அப்பா பழனிமலை முருகு கோயில 16 மட்டும் படியேறினா தொலைமா. இப்படி பண்ணலாமா? காசு வாங்க விட மாட்டான் போல இருக்கு, ஏதோ கோர்த்து விடுறானே. ஏன் நடுவர்களே, நாளை மணி நான் இந்த பக்கம் தெக்க வடக்க போகும்போது, ஏப்பா மஞ்சுநாதா இப்படி எங்க ஊர்ல வந்து பண்ணி போட்டியேடு 6 ஆள் ஊர்க்காரர் கேட்டா, நான் எங்க போய் இந்த மூஞ்சி வச்சுக்குவேன்? இப்படி பண்ணலாம். என்னதான்டா பண்ண? அப்ப என்ன பண்ணம்னு தெரியாம தான் உட்கார்ந்து இருக்கிறியா? பண்ணாதான்டா பிரச்சனையே. ஏன் நடுவர்களே, பாப்பம்பட்டியில பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியக்காரரை கூட்டிட்டு வந்து. யாரையா பைத்தியம்? யாரு பைத்தியம்? இது வைத்தியமா அவர் வைத்தியமா? 2 பேரும் படிச்சிருக்காங்க. நடுவர் அவர்களே, நீங்க படிச்சு பட்டம் வாங்கி என்ன பண்றது? 2 பேரும் படிச்ச வைத்தியம். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? 6 ஊர்ல உலகத்துல ஒருத்தருமே கல்யாணம் வைக்கல, விதாசி மூச்சுட்டாளா? அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நடுவர் அவர்களே, எந்த ஆம்பளை கண்ணால மூச்சு இவர் மூச்சாரு? புள்ள இருக்கியா? யாரு உள்ள பத்தவி வைத்தாங்க? என்னம்மா கோச்சுட்டு போறியா? இருமா இரு கோச்சுட்டு போறியா? கோச்சுட்டு போற எவ்வளோ தண்ணி பாட்டில தூக்கிட்டு போவாளா? உன் சீப்பட்டை ஊத்தி எங்க போனாலும் போவாங்க. புத்தி தப்பாம இருக்குது. எத்தனை பாட்டில்? 2. 1 உனக்கு, அப்ப இந்த அண்ணனுக்கு. வைமா கண்டிக்கிறமா. வேற என்ன எடுத்த? எனக்கு போத்தன ஷால்வே பொன்னாடே தூக்கி பண்ணாட. ஓ மைக்கு தூக்கி 1.5 சாமான போச்சா? ஓன் செல்லுடா. சொல்லுங்க, இங்கதாங்க வச்சிருந்தேன். அது எதுக்காக எடுத்தமே? நீ சம்பளத்துக்கு எடுக்கல, 1 வாரத்துக்குள்ள காசு எடுத்திருக்க நீ. அவரா பசியத்தி விடுறா. உட்காருமா கண்டிக்கிறமா. கண்டிக்கிறமா. இத பார்த்தா என்னையா? என்ன இது லூசா? ஆமாங்க.
பைத்தியம் ஒரிஜினல் பைத்தியம், அக்கமாருக்கு பைத்தியம். இது பைத்தியமா? ஆமா. அது பைத்தியமா? ஆமாங்க. ரெண்டும் பைத்தியம் கிடையாது. அப்புறம் ஆறு ரெண்டுமே கிறுக்கு. என்னமோ இந்த காலத்துல குடும்பத்துல சந்தோஷம் பொங்குது. நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல எல்லாம் பாடுபட்டு சோறுதுன்னா இப்ப பூரா படுத்துட்டு சோறுதிங்கிறானுவோ. ஒரு காலத்துல எல்லாம் உழைச்சு சாப்பிட்டோம், பூரா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. ஒரு காலத்துல எல்லாம் குடும்பத்துல மூத்தி மாமனார் வந்தான்னா மருமகம் முந்தாரி எடுத்து இப்படி போத்திக்கிட்டா. அது எங்க காலம். இந்த காலத்துல மாமனார் வீட்டுக்குள்ள வர மருமகம் அட்டனக்கால் போட்டு கொண்டிருக்கிறான். என்னங்க காலம், மானகட்ட காலம் பேசுறதுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, எங்க காலத்துல பொம்பளைகள்லாம் யாரால அலங்காரம் பண்ணாங்களா? அழகா நெத்து நிறைய குங்குமம் வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சு அள்ளி முடிச்சு கோடாளி கொண்டு போட்டு பூ வச்சு இந்த ரோட்ல வந்தா எங்க உச்சி மாகாளி ஆத்தாலே வேற மாதிரி. ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மவராசி மூஞ்சியில் முழிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு. இந்த காலத்து கொமரியோ ஆராய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளுங்களோ எல்லாம் பேரன் லெவலி, பேத்தி லெவலி, ஆயா லெவலி, அப்பத்தா லெவலி, ஆட்டலு மாட்டலு அமிக்கி சிமிக்கி மேஸ்திரி என்ன கலவி கலைக்கு சேவத்துல அடிக்கிறாங்க. எங்க கவுதுமி பாப்பா அடிப்பா மாறு. என் பொண்டாடி சொன்ன மாமோ மாமோ, நான் ஏன் பாப்பேன்னு மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன வந்துட்டு. நான் சொன்னேன், மாட்டுச்சாணி போட்டு கழுவு சுத்தமா போயிருவேன். மாட்டுச்சாணி யாராவது முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? எங்க கொரோனா காலத்துல ஊடு தவறாது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோமே எனத்துக்கு. மாட்டு கிருமி உள்ள வரக்கூடாது. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது பாட்டுச்சாணி போட்டு வலிச்சா அப்ப மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடப்படாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி மாப்பம் தின்னா. நடுவர் அவர்களே, அவ சொன்னா அதெல்லாம் போடப்படாது, 4500 ரூபாய் பணம் கூட நான் போய் பட்டர் பேசியல் பண்ணிட்டு வரோம்னா. பட்டர் பேசியல்னா எனக்கு என்ன தெரியும்? பால் கறக்கிற நாய்க்கு பொள்ளாச்சி சந்தையில மாடு என்ன வேலை போகும்னா சொல்லுவேன், பால் எம்பிட்டு கறக்கும்னா சொல்லுவேன், மாட்டுக்கு சுழி இருக்குதான்னு சொல்லுவேன். பட்டர் பேசியில் அடக்கட்டு தெரியும். அது என்னடா பட்டர் பேசியில் பார்த்தா இந்த பாலாடு இருக்குல்ல, பாலாடு, அந்த பாலாடு எடுத்து இந்த பண்ணாடு மூஞ்சியில் ஒட்டி செத்த பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. அதுக்கு 4500 ரூபாய் செலவு. எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுங்க. 4500 ரூபாய்க்கு பழனி சந்தையில ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா வருஷம் 2 குட்டி போட முடியலங்க. ஆமா, நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு, போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே. உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதுல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுருக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரா சட்டை எட்டி பிடிங்க. ஆளு கொஞ்சம் உயரமா இருப்ப, அதுக்கெல்லாம் பயக்காதீங்க. ஒரு குண்டுக்கல்ல போட்டு எட்டி குறவழி பிடிங்க. மூக்கு கிட்ட மட்டும் போயிடாதீங்க, பொடி போட்டுருப்பான அந்த மூதேவி. அட்டே பாலா போன நெட்டக்காலா எரிஞ்சவனே, எதுவும் தொலைச்சவனே, பல குடும்பத்தை கெடுத்தவனே, ஒழுக்க மரியாதையா 2 குட்டியில ஒரு குட்டி பங்கு கேளுங்க. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். சண்டைக்கு வந்தா சொல்லுங்க, பாப்பம்பட்டி விழா கமிட்டிக்கார அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து வைப்போம்ங்க. அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வர்றது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு வைப்ப, நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்டாலும் கேட்பான்னு சண்டைக்கு வருவான். அப்படியோ? நடுவர் அவர்களே, 4500 ரூபாய் செலவு வேண்டி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். நான் மரியாதையா தோட்டத்துல போய் வேலை பாருன்னு சொல்லி போட்டு திருப்பூருக்கு பால் கொண்டு வந்துட்டேனாக்கா புருஷன் சொன்ன பொண்டாட்டி கேட்கணும். இந்த காலத்துல கேட்கறாளா? கேட்கல. உங்களுக்கு எப்படி பக்கத்துல பழனி டவுனா, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். நான் பால் ஊச்சி போட்டு போய் பாக்குறேன். ஒரு சாமர்த்திய பையன் பள்ளிக்கூடம் மட்டும் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்டா நீ டியூஷனுக்கு போற பையன் ஏன்டா மாடு மேய்க்கிற? எங்கடா உம்மான்னு அம்மா பேசியல் பண்ண போயிட்டான்னா இவ்வளவு வீட்டுல வச்சிருக்கலாமா? நேரா போனேன். போய் பாக்குறனாக்கா 4 பொம்பளை குண்டு குண்டா கௌதமி ஆட்டவே படுத்திருக்கிறாளுவோ. அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. ஏதாவது ஒண்ணு டெலிபோன் வண்டியானே. ஏங்க நான் போய் அடையாளம் தெரியாத அடுத்த பொண்டாட்டி கைய பிடிச்சுட்டா 4 பேர் இன்னும் பாக்க. பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சநாதன் அடுத்த பொண்டாட்டி கைய பிடிச்சு போட்டாங்கிற அவ பேர் எனக்கு வராதா? அப்படி ஒரு அவச்சொல் வாழ்க்கையிலே வராது. அந்த ஒரு சொல் இருந்தா போதும். அப்படிதான் சொல்லிட்டு நடுவர் அவர்களே, 4 லேடிஸ் படுத்திருந்தாங்க. அடையாளம் தெரியல. நான் முள்ள கிட்ட போய் அம்மனியோ அம்மனிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் மூஞ்சி பூரா அனுமாருக்கு வெண்ணக்காப்பு சாத்துற மாதிரி பூராமே சப்பி கல்ல 2 வெள்ளரிக்காய் வேற வெட்டி வச்சிருக்காங்க. அந்த ஓனரமோ ஓரமா நின்னு போன் பேசிட்டு இருந்தா. நான் கிட்ட போய் என் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே பாத்தையான்னு. உள்ள 4 லேடிஸ் இருக்கிறாங்க. யாரையும் சம்சாரம்னா அந்த அம்மா. அந்த 70 சத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேன். அல்ல ஒரே சைஸ்ல உருண்டுட்டு பிறண்டுட்டு கிடக்குறாளுவோ.
அடையாளம் தெரியல, எழுப்புடாயான்னு. அந்த அம்மா கேட்ட உனக்கு கண்ணால பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுனா 15 வருஷம் ஆச்சு. அப்படின்னு 15 வருஷமா உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட பொழைக்கிறா, நீ அடையாளம் தெரியலிக்கிற. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 10 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவ கேட்டான். நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்து இருந்தது. இந்த நாய் ஒண்ணு மொசு மொசுன்னு இருக்குமே, பொம்மிரி நாய், அந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணிச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. நீ பெத்த ஆயா மாதிரி இத்தனை பேர் பாப்பட்டியில் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாயகம்னு இருக்குமா? இருக்காது. அது சேர் மேல ஏறி படுத்திருக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய் தெரியல. இவ கேக்குறா, ஏன் மேடம் 4500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு பேசியல் எடுக்கிறப்ப நீங்க 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கருக்கு 4500 ரூபாய் செலவு பண்ணது அந்த காலமா இந்த காலமா? அப்படி கேளியா? நடுவர் அவர்களே, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். என்னது? டவுசர்ல 1,93,500 ரூபாய் வச்சுக்கிறேன். டவுசர்லயா? ஆமாங்க மாப்பிள்ள, உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் 1 டவுசர் தான்டா. இப்ப திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபட்டு சம்பாரிச்ச காசு கண்டத்துட்டு பிறக்க வச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத பாப்பட்டி மண்ணுல அந்த உச்சி மகாளியாத்தால காவல் வச்சு இந்த மேடையில அந்த பணத்தை வைக்கிறேன். வை கௌதமி அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. அத்தனாயிரம் பணத்தை இத்தனாயிரம் சனத்து முன்னால கொடுத்து போட்டு போறேன், இது சத்தியம். என்ன பண்ணணும்? கௌதமி அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும். அவ்வளவு வேணாமியா? சரி, ஒரு 50 ரூபாய் காசு குடியா, இது முதுக நான் திரும்பி பார்க்க. ஏது அதுக்கெல்லாம் புருஷன் இருக்கிறான், அப்ப அவரே வாங்கட்டும். 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் 6 வாக்கறதுக்காக இந்த காலத்துல பொம்பளைகள் எல்லாம் சாக்கெட்ல கதவு நிலவு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாங்க. அப்படி கேளு பாரு, முந்தானியில கல்லு பதச்சா முன்னால இழுத்து பாக்கலாம் பாரு, கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கலாம். என்னைக்கு இந்த லேடிஸ் பூரா சாக்கெட்ல கல்ல வச்சாங்களோ, புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. அங்க இருந்து இங்க எப்படி மாப்பிள்ள வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போல் இருக்குது. அதை விட ஒரு கொடுமைக்கா என் சம்சாரம் சாக்கெட்ல முதுகுல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தான். எதுக்கடி சாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு? நீ டவுசர்ல நாடா வச்ச, நான் சாக்கெட்ல நாடா வச்சோம்ங்கிறாளே. இந்த காலம் ஒரு காலமா? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, டைலர்கிட்ட கொண்டே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தண்டா. அவன் பிரிச்சு பாத்துட்டு 2100 ரூபாய் கூலி கேக்குறான்டா ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க பொண்டாட்டி இந்த ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 நான்டா. கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. சரி, தீபாவளிக்கு முத நாள் கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தான எடுத்து போத்திக்கிட்டு வர்றான் மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. ஏது மாத்திட்டான்டா. என்ன பண்ணீங்க? ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி சன்னல் அங்கேதான் இருக்கணும் அப்படின்னாண்டா. அது சரி. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏனுங்க? ஏன்டா வந்தான்னு கேக்குறேன். சார், உங்க பொண்டாட்டி வர சொல்லுங்க சார், சன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே. இந்த காலம் நல்ல காலமா? நல்ல காலமாங்க. ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உடலகை ஊறி வச்ச காட்ட கூட நாட்டுல இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த காலத்துல ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? ரொம்ப சிரமமா இருக்கு. நைட்லாம் ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுறான், ஆம்பளை போடுற பேண்ட பொம்பளை புள்ள போடுறான், ஆம்பளை போடுற அந்த பனின்னு பொம்பளை புள்ள போடுறாளே. என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை கட்டுற சீலை கட்டணும்னு ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை போடுற அந்த லெகின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டமாயா? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல, உனக்கு லெகின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. நல்ல சுடுகாட்டுல பாதி வந்த போன மாட்டி இருப்பேன். கரெக்டா சொல்லிருக்கேன். இன்னைக்குதான் நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஆடை கலாச்சாரம் இந்த காலத்துல உண்டா? நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எங்க பொம்பளைங்க ஜாக்கெட் போடலீங்க, ஜாக்கெட் போட்டது இல்லைங்க. தலையில கம்மஞ்சோத்து புழுதடி புருஷன் காட்டுல வேலை வைப்ப, இடுப்புல மத்தியானத்துக்கு சோறாக்கு விறகு எடுத்துட்டு வருவாளுங்க. எல்லா ஆம்பளையும் காடு தோட்டத்துல வேலை பார்த்தாங்க. அந்த அம்மா நடந்து வந்தா கையெடுத்த கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம். அந்த காலத்துல
ஆனா இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. போட்டுட்டு நான் வாண்டான்னு சொல்லல, தாய் பொட்ட பிள்ளை பெத்த தாய் தாப்பனெல்லாம் கேவலமா கேட்கணும். சுடிதார்னு ஒண்ணு போடுறாங்க. ஆத்தா மவராசிங்க ஆடை சோதரம் இருக்குது, நீங்க போடுங்காயா. அந்த சுடிதார் மேல இப்படி ஒண்ணு போடுறாங்களா, அது என்னங்க? அது துப்பட்டா. வந்த புதுசுல அந்த துப்பட்டாவை தொட்டு பார்த்தா நாடா துணி ஆட்டிருக்கு கெட்டியா. இப்ப பூரா வெங்காயச்சாறு வாட்டு இருக்குது. சரி இருந்து தொலையுது. வந்த புதுசுல எல்லாம் டபுள் சைடு போட்டுதுவா. காலங்கள் செல்ல செல்ல டபுள் சைடு போட்ட சுடிதாரோட ஷால் எல்லாம் சிங்கிள் சைடு வந்தது. இப்ப 2020 ஆகி போச்சா, எல்லாம் கழட்டி வீட்லயே போட்டு வந்துட்டுது. மொழு மொள்ளு போகுது, மொழு மொள்ளு வருது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவனை நீ அங்க பார்த்த, அவனை நீ இங்க பார்த்த, அவனை நீ இப்படி பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்களா பாக்குறோம், நீ காட்டுற நாங்க பாக்குறோம். தப்பாறு பேர்ல இருக்குது. அப்ப பொட்ட பிள்ளை பெத்த தாய் தாப்ப உங்களுக்கு உங்க புள்ள சாக வரைக்கும் பார்த்தா அந்த குழந்தை எடுத்தான் தெரிவா. எப்படி நம்மளுக்கு நம்ம புள்ள. ஆனா அடுத்தவங்க கண் அப்படி இருக்குமா? அந்த ஒழுக்கத்தை நீங்க வச்சிருக்கிறீங்களா? அடே நீ இது வரைக்கும் துணி போடா, இடுப்பு தெரிய துணி போடா, கையை கழிச்சுட்டு தெரியா, மானம் கட்டு போய் இந்த காலத்துல துணி போட்டு தெரியுறீங்க. நீ பேசுறதுக்கு வர்ற. அதை விட கொடுமைங்க இந்த வண்டி ஓட்டுற போட்ட பிள்ளைங்க ஹெல்மெட்னு ஒண்ணு இருக்குது, போட்டு ஓட்டலாம்லக்கா. அதுக்கு தானே கண்டுபிடிச்சு கொடுத்தேன். பழனியில பாக்குற இன்னைக்கு மத்தியானம் ஹெல்மெட் காலுக்கு நடுவு இருக்குது. அந்த இதுல இந்த துப்பட்டாவை எடுத்து இப்படி போட்டு வர்றான். எதை க்ளோஸ் பண்ணணுமோ அதை க்ளோஸ் பண்ணல. அப்ப எங்க இருக்குதுங்க கலாச்சாரம் இன்னைக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் என்பவள் ஒரு போதை பொருளாக இந்த காலத்துல, அந்த காலத்துல பெண்ணு எப்படிங்க வர்ணிச்சா? குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே புலமகளே வருக, எங்கள் கோவிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஒரு பெண்ணு குங்கும சிலைன்னா, குடும்பத்து விளக்கேன்னா, குலமகள்னா குலதெய்வம்னு சொன்ன அந்த காலத்துல. இந்த காலத்துல பாட்டு எப்படி போடுற? ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நீ மாட்டிக்கிட்ட. ஒருத்த நாட்டு கட்டினானா இன்னொருத்த கிட்ட நெருங்கி வாடி கரலா கட்ட உடம்பு தாரி பட்டாங்கழுதி தாடி பஞ்சாமிர்தம் பேயவள். இன்னொருத்த கரலா கட்டினானா இன்னொருத்த திமுசு கட்ட ஒருத்த நாட்டு கட்டைங்கிற, ஒருத்த கரலா கட்டைங்கிற, ஒருத்த திமுசு கட்டைங்கிற. இவனை எல்லாம் தொடப்ப கட்டை கொண்டு அடிச்சேன்னா ஏன் நடுவரவர்களே? தமிழ்ல ஆகக்கூடிய வார்த்தைகள் அத்தனை நல்ல வார்த்தைகள் இருக்குது பெண்ணை போட்டுவதற்கு பாராட்டுவதற்கு. அதெல்லாம் போட்டு இப்படி கொச்ச கொச்சையா பாட்டு போடுறீங்களே, இந்த காலத்து உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல நடுவரவர்களே. அந்த காலத்துல எங்க பொம்பளைங்க பொழுதுக்கும் பாடுபட்டாங்க. இன்னைக்கு பாப்பட்டி டவுனு செண்டு 10 லட்சத்துக்கு விக்குது. அன்னைக்கு கிணத்துல ஏத்தம் போட்டு இறைச்சு தண்ணி கட்டி 9 மாசம் வகுத்து புள்ளக்காரி சாறு வரைச்சிட்டு போய் காப்பாத்தி வச்ச மண் இந்த மண்ணு. அன்னைக்கு அத்தனை பாடு. காத்தால எந்திரிச்சு சட்டிவான கழுவி ஊடுபாஸ் கூட்டி பால் கறந்து பையனு பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனை வேலைக்கு தாட்டி 9 மணிக்கு காடு தோட்டத்துக்கு கத்து ஆளம்பு வந்துடும் ஓடுவாங்க. இந்த காலத்துல பொம்பளைக்கு என்ன பண்றாங்க? புருஷன் பூரா வேலைக்கு போற, பொம்பளைங்க வீட்டுல படுத்துக்கிட்டு டிவி. 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அண்ணா, 7:30 மணிக்கு கயல், 8 மணிக்கு மருமவம், 8:30 மணிக்கு 3 முடிச்சு, 9 மணிக்கு சிங்க பெண்ணே, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30க்கு தான் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிற கொல்லி. ஏமாப்ல அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்னாச்சு? அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த ராஜபுள்ள முன்ன எவனையுமோ நம்பி கூட்டிட்டு ஓட்டா ராமேஸ்வரத்துக்கு. அங்க போய் அத்தக்காரி கூட்டி கொண்டாந்து அந்த கதிர் பையனுக்கு கல்யாணத்துக்கு முடிச்சு வச்சா. இப்ப போலீஸ் ஆகணும்னு சொல்லி அண்ணாடு ஓடுறா. எங்க போய் ஓடி இப்ப போறாளா தெரியல. ஏமாப்ல அந்த பாக்கியலட்சுமி என்னாச்சு? அந்த பாக்கியலட்சுமியில அந்த இனியா புள்ள லவ் பண்றாளுங்க. ஆறு அந்த வேலைக்காரி பையனை லவ் பண்ணி புட்டா.
உட்டாவாரி ஈஸ்வரி பலார்னு ஒரு அறை எனக்கு கண்ண வலிக்குதுங்க. அங்க அடிச்சது இங்க வீங்குது. இன்னைக்கு என்ன பண்ணி போட்டாங்க, கோபியோ எண்ணக்காரனு 2 பேரும் போய் அங்க அடிதுடிக்கி கேஸுக்கு போயிட்டாங்க. கயலா கண்ணு அந்த பாறக்கா, இந்த குருமத்த கேளக்கா கையில கல்யாணமாயி 9 வாரம் ஆச்சக்கா. இன்னும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்க மாட்டேங்குது. எப்பத்தான் நடக்கிறது அவளுக்கு? அவளும் பாலை கொண்டு போறா, பள்ளி உழுகுது. பாலை கொண்டு போறா, விஷத்தை வைக்கிறாங்க. பாலை கொண்டு போறா, டியூப்லைட் கல்டு உழுகுது. இனிமே நாளையில இருந்து பால் கொண்டு வராம போச்சு. பரவாயில்ல. எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் இல்லாம எப்படி போறது? நடுவரவர்களை என்ற பூரா நாடகத்தை இவன் சொல்றான்னு பாக்குறீங்களா? தமிழ்நாட்டு மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, சரவணம்பட்டி மாத்திரை, அக்கரைப்பட்டி மாத்திரை, பாப்பட்டி மாத்திரம்னு சொல்ற ஆம்பளைகள் தான் கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்தி போடுங்க. இந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டான்னா உங்களால டிவி சேனலை கூட மாத்த முடியாது. ரிமோட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டேன். மாசமானா 350 ரூபாய் இழிச்சுவாய் ஆம்பளை நாம தானே கட்டுறோம். நம்மளுக்கு எப்ப கிடைக்குது அந்த ரிமோட்? ஆம்பளைக்கு எல்லாம் எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க. நம்ம போட்டோம்னா அப்ப தாண்டா 2 கிழமைங்க அண்டா நிறைய மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். இந்த வாழ்க்கை வாழலாமாங்க? நடுவரவர்கள் ஒரு பண்பாடும் இல்ல, ஒரு மரியாதை இல்ல, அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பாங்கு இந்த காலத்துல உண்டாங்க. அன்னைக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு நான் கூடு போனேன். பெத்த தாய்ங்க எஞ்சாமி பாப்பட்டி போடுங்க சோறு போட்டாங்களா? கும்பாசாரி சாப்பாடு அருமையா போட்டாங்க. சரி போச்சாது, நீ போய் படுத்து நீ எந்திரிக்குமாண்டே போய் கைய கால கழுவிட்டு வாம்பா. நான் போய் கை கால் கழுவிட்டு வந்து உட்காருக்குள்ள கல்லு காஞ்சாயிருந்தே. வெள்ள வேட மொட்டு வச்சதுதான் ஒரு மொட்டு தோசை போட்டு தாரேன். அக்கா ஊர்ல இருந்து பருப்பொடி கொடுத்துட்டாடோ, ஒரு பொடி தோசை போட்டு தாரேன். அடே நேத்து நெய்யாச்சுன்ற ராசாவு ஒரு நெய் தோசை போட்டு தாரே. நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த ஆயாங்க அந்த காலத்துல வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைட்டு போடுவாளுங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க. யாரு மாப்பிள்ள? சிரிச்சல் ராணி சிலேபி மேரி. யாரு அது? என் பொண்டாட்டி தான் சண்டாளி. ஒரு தோசை தாங்க கல்லுல ஊத்தி இருப்பா. மாமா போதுமா? அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா? மாமா போதுமா? போதுமா போதுமாங்கிறாளே. அந்த தோசை தின்னு இந்த கரண மரத்துல கைய பிடிச்சு செத்தாங்க. மாப்பிள்ள அப்படி எல்லாம் பண்ணிடாத மாப்பிள்ள. ஏங்க? உன்னை நம்பிதான் நான் உயிர் வாழ்கிறேன். உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். என்னை விட்டுட்டு நீ போனா நான் விட மாட்டேன். பஸ் ஸ்டாண்ட் தானே போவேன். மிஞ்சி போனா வந்துருவேன் தேடி. உங்க வீட்டுல தோசை நல்லா ஊத்துறாங்களா? எங்க வீட்டுல அமௌண்டாடி மாதிரி தோசை சொல்ல முடியாதியா? அருமையா சுடுவா. என்ன தோசை அழகா சுடுவாடா. சுடுவா நீ. அது சரி, இன்னைக்கு நல்லா தான் சுடுவேன் நானு. கார்ல பேசிட்டு வந்தது போகுது வேலை. நடுவரவர்களே, அந்த காலத்துல எல்லாம் மாமனா மாமியார் மதிச்சாங்க. வாங்க போங்கன்னு பேசுறாங்க. அந்த காலத்துல புருஷன் பேர கேட்டாரால் வெளியே சொல்லுவாங்களா? வீட்டுக்காரர் வேற. அது எப்படி புருஷன் பேர சொல்றது? இந்த காலத்துல அப்படியா? ஏ ரமேஷ், ஏ குமார், ஏ சுரேஷ், ஏ ஜீவா, ஏ மூர்த்தி, ஏ கந்தா, கொப்பனும் கோயாலும் பேர் வச்சாங்களா? வந்து கட்டுன புருஷனை மதிக்கிறது இல்ல, பெரியவளை மதிக்கிறது இல்ல, தாளாத்துன்னு வீணா போற காலம் இந்த காலம். நடுவரவர்களே நல்லா பாருங்க, இந்த காலத்துல புருஷனு கண்டா கூட யாரும் பயக்கிறது இல்ல. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வாரான் தெரியுமா? அப்படி போடுறா. திங்கக்கிழமை ஒரு குழுவு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழுவு, புதன்கிழமை அன்னைக்கு ஒரு குழுவு. அதுக்கு பேர் குழுவுல பூரா புழுவு. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? குழு லோன்னு பேரு. ஏன் குழு லோன் வந்ததுன்னா அது வாங்கினதுக்கு அப்புறம் ஆம்பளை பொம்பளை லோலோ அலையணும். அத வாங்கறதுக்குள்ள அதுக்கு குழு தலைவின்னு ஒரு தீர்ப்பா. இந்த நாட்டிலேயே பிரதம மந்திரி தலைவி பதவி அவளுக்கு. காலையில் 5 மணிக்கு வரை, ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. தண்ணி குடிக்கிற கூட, ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. ஏழை வீட்டுக்கு போனா, ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. கோயிலுக்கு வந்தா, ஏய் நாளைக்கு லோன் கட்டணும் ஞாபகம் வச்சுக்கா. எத்தனை தடவைங்க இந்த மானம் கட்டுறது? நடுவரவர்களே, அந்த காலத்துல இந்த அவமானம் இருந்தது எங்களுக்கு? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்ந்தது எங்க காலத்துல. இன்னைக்கு தொட்டதெல்லாம் கடனுங்க. டிவி கடனுக்கு வாங்கி போடுறா, உட்கார சேரு கடனுக்கு வாங்கி போடுறா, பீரா கடனுக்கு வாங்கி போடுறா. எங்க அன்னைக்கு எல்லாம் கூரச்சாலையில தான் இருந்தோமுங்க. ராந்தல் தான் இருந்துச்சுதுங்க. அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் இல்லைங்க.
ஆலிச்சி ரேடியோ தானுங்க. வாரமான புதன்கிழமைக்கு ஒரு நாடகம் போடுவேன், வெள்ளிக்கிழமைக்கு ஒளிமொழியும் போடுவேன். ஆனா சந்தோஷம் இருந்ததுங்க. இன்னைக்கு ஒரு டிவில 36 சேனல் ஓடுது. இதுல செய்தி போடுறேன், அதுல பாட்டு போடுறேன், அதுல நாடகம் போடுறேன், அதுல கதையை விடுறா, இதுல கதையா விடுறா. அது இந்த நாடகம் போடுறது கூட தப்பு இல்லைங்க. இடையில விளம்பரம் போடுறான் பாருங்க விளங்காதவன். ஆனா சாமி விளம்பரத்தை பார்த்தே குடும்பம் கெட்டு போகுது. அச்சை திருதிக்கு தங்கமாங்க, அச்சை திருதி தங்கமாங்கன்னு பொண்டாட்டி இழுத்துட்டு போன ஈரோடு. நான் சொன்னால அச்சை திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கப்படாது சாமி, அச்சை பாத்திரம் எடுத்து மணிமேகலை சாப்பாடு போட்டாடா, அந்த அன்னைக்கு 10 பேருக்கு சோறு தான் போடணும், தங்கம் வாங்க கூடாதுன்னு விளம்பரத்துல காட்டுற. நீ எல்லாம் ஆம்பளையா, நீ எல்லாம் முன்னுக்கு வருவியா, நீ சம்பாரிச்சு எடுத்து கொடுக்க. நீனா சரி வா போலான்னு கூட்டிட்டு போனாக்கா ஈரோட்டுக்குள்ள பெரிய லாக்கடை போய் கூட்டமா 5000 பேர் நிக்கிறாங்க. இவன் வாங்கி அவன் நிக்கிறான். எட்டி முட்டி உள்ள போய் 1/2 பவுன் வாங்கணுமாக்கா. மாமா 1/2 பவுன் வாங்கிட்டு இருந்தா, கழுத்துல இருக்கிற 5 பவுன காணுமாக்கா. வாங்கினது 1/2 பவுன், 5 பவுன் பறி கொடுத்துட்டு வராங்களே. இந்த காலம் நல்ல காலமா? நாசமா போச்சு. நடுவர் அவர்களே, ஒரு தாலாட்டு பாட்டு உருப்படியா பாட தெரியுது இந்த காலத்துல. அப்படி சொல்லாத. என் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட்டு பாட முடியாது. என் பொண்டாட்டி எம்ஏ இசை திருவையாறு இசக்கல்லூர்ல படிச்சவ. அவளை மாதிரி தமிழ்நாட்டுல யாரும் தாலாட்டு பாட்ட முடியாது. உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். என் பொண்டாட்டி என் பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. அண்ணே ஒண்ணு காட்டுங்கண்ணே. நீ ஒரு 1/2 நோட்டு காட்டியா? அவ எப்படி தெரியுமா என் பொண்டாட்டி தாலாட்டுனா? எப்படிங்க தாலாட்டு பாட்டு உருப்படியா முடியுதா? கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமி, இது மாத்திர பூமி வந்து சேர்ந்து விளைச்சல காவி, கண்ணை துறக்கணும் சாமி, கைய பிடிக்கணும் சாமியா. பாவம் வாங்காத என்னோட சீடி சிக்கிருச்சு. இந்த பொழப்பே சிக்கித்தான் கிடக்குது. எங்க ஒரு நல்லது பொல்லாது படிக்க வைக்கிறாங்களே இந்த காலத்துல. அந்த காலத்துல படிப்பறிவு கம்மிங்க, ஆனா பண்பாடு அதிகம்ங்க. இந்த காலத்துல படிப்பு நல்லா படிக்கிறாங்க, ஆனா பண்பாடு இருக்குதா? முதல் சொந்தக்காரன்னு சொல்லி கொடுத்து பிள்ளைகள் வளர்த்துறாங்களா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு போறேன், எனக்கு பெரியப்பமாவ, எனக்கு பேரன் ஆவறேன், என்ன சொல்லணும்? அம்மா தாத்தா வந்திருக்கான்னு சொல்லணும்ல. அம்மா சம்படி இஸ் கம் அப்படின்னு உள்ள ஓடிட்டியா? அது நீ ஏன் சொம்படி? யாரு சம்படி? நான் தான் சம்படி. சம்படியாடா? நான் சொம்படி. சொம்படிதான். ஒரு உறவுகளை அறிமுகப்படுத்துவது இல்லைங்க இந்த காலத்துல. காத்தால 7 மணியிலிருந்து ராத்திரிக்கு 7 மணி வரைக்கும் படிக்கிற படிச்சவனுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்குது இந்த காலத்துல. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு பெட்ராசிரியமே பெங்களூரு வேலைக்கு போறானுவா. உள்ளூருக்குள்ள ஒரு தொழில் பண்ண கேவலம் நினைக்கிறாங்க. அப்பன்னு சொல்ற, டேய் நீ டிபிஇ முடிச்சு எம்இ முடிச்சிருக்கிற, உள்ளூருக்குள்ள வந்தீங்கன்னா பாப்பம்பட்டிக்குள்ள தொழில் பண்ண பொண்ணு கொடுக்க மாட்டானுவோ. நீ மெட்ராஸ்லயே இரு, உனக்கு மாசமான 10,000 ரூபாய் நான் பணம் தாரு, நீ அங்க வேலை பார்க்கிற மாதிரியே நடிங்கிறானே. அப்போ இந்த காலத்துல தாங்க இத்தனை பிராடு பித்தலாட்டம் பூரா இருக்குது. அந்த காலத்துல பிராடு பித்தலாட்டம் இருக்கு. நடுவர் அவர்களே, சொத்தழிஞ்சாலும் சொல்லழியாத வாழ்ந்த மனிதர்கள் அந்த காலத்துல வாழ்ந்தாங்களுங்க. ஆனா இன்னைக்கு பூரா பிராடுங்க. இன்னைக்கு சீட்டை சேர்த்துறாங்க, படிக்க முடியலன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. வாரமான 10 ரூபாய் தீபாவளி சீட்டு பொங்க சீட்டு பண்றாங்க, படிக்க முடியல போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு அடுத்தவங்க ஆசை திங்கக்கூடிய காலம் இந்த காலமுங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைங்க. தன்னோட உழைப்பிலே தன்னோட வெகுமதியிலே வாழ்ந்த காலம் அந்த காலமா இருக்குதுங்க. நன்றிங்க, நன்றிங்க, சந்தோஷம். நடுவர் அவர்களே, இன்னைக்கு இந்த காலத்துல விவசாயம் காப்போம் விவசாயம் காப்போம்னு பச்சை கலர்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லயும் டிபி வச்சா விவசாயம் காக்கப்படுமா? காக்கப்படாது. விவசாயம் செய்யும். இன்னைக்கு விவசாயத்தை லாபம் இல்லைங்கிறாங்க. இதே எந்த தொழிலும் இல்லாத அந்த காலத்துல கரண்ட் மோட்டர்ல
டிராக்டர்ல மாட்டார் உழுது கிணத்துல தண்ணி இறைச்சு 8 பிள்ளை 10 பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிச்சதுல அப்ப இன்னைக்கு இத்தனை வசதி வாய்ப்பு இருந்துமே அந்த விவசாயத்துல நட்டம்னு சொல்றானே. ஏன் நடுவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பவுமே ஒரு விவசாயி உழைக்கணும்னா ஒரு விவசாயம் பண்ணா பொழைக்க முடியாது. விவசாயி என்னைக்கு வியாபாரியா மாறுறானோ அன்னைக்கு தான் இந்த காலத்துல பொழைக்க முடியும். பல்லடத்துல 10 பேர் சேர்ந்து படிச்ச பசங்க வேலைக்கு போகல, ஆளுக்கு 4 ஏக்கரா 3 ஏக்கரா குத்தவக்காடு, சொந்த பூமி இல்ல குத்தவக்காடு முடிச்சு இயற்கை முறையில விவசாயம் பண்ணி பல்லட பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காய்கறி வியாபாரம் பண்றேன். இன்னைக்கு வாரத்துக்கு 50,000 இருந்து 70,000 ரூபாய்க்கு அவனால காய்கறி வியாபாரம் பண்ண முடியுது. ஆனா நம்ம பசங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. மாடு மேய்க்கத்தால் ஆக்கிப்பாங்க வாத்தியாரு. நாமக்கல்ல ராசிபுரத்துக்கு பக்கத்துல கொடுங்காலூர் 100ங்க 7 மாடுங்க இருந்தது பழசு. அவ அப்பா நான் மாடு மேய்க்கிறோம், அவ அப்பன்னு சொன்னா 1 லட்சத்து பணத்தை கொடுத்து என்ன வாங்கி மேய்ட்டார். ஈரோடு சந்தையில 7 மாடு வாங்கினானுங்க 1 லட்சத்துக்கு. இன்னைக்கு 181 மாடுகளை வச்சு மினி டைரி ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கானுங்க. இதே சொல்றேன், மாரப்பம்பாளைய மில்கி மிஸ்ட் ஆரம்பத்துல அவங்க அப்பா ஊரா போய் பால் பீச்சிட்டு இருந்தாருங்க. இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு சொந்தக்காரனா இருக்கிறான்னா காரணம் என்ன? அவங்க அப்பனுடைய அனுபவத்தை பையன் எடுத்துக்கிட்டா. ஆனா இந்த காலத்துல அப்பன் சொன்னா கேக்குறீங்களா? உனக்கு என்னடா தெரியும்னு அப்பட அம்மால மதிக்கிறது இல்லைங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ணா சொர்க்கத்துக்கு போக முடியாது. 10,000 பேருக்கு சோறு பார்த்தா சொர்க்கத்துக்கு போக முடியாது. 1 கோடி கொண்டு போய் பள்ளிமலை ஆண்டவனுக்கு இந்த மொட்டையாண்டிக்கு போட்டா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்பனம்மாங்கிற கண்ணுக்கு தெரிந்த தெய்வத்துக்கு எவனொருத்த இந்த காலத்துல சாக வரைக்கும் வயிறார சோறு போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல காரியமா செத்ததுக்கு பின்னால கல்லுங்கர் மாதிரி முடிக்கிறான் பாரு, அவன் தாங்க சொர்க்கத்துக்கு போவான். அந்த காலம் என்பது காலம் இல்ல, அது மனிதனுக்கு தந்த பாடம். இந்த காலம் என்பது அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனா சந்தோஷமா வாழ்றமான்னு கேட்டா வாழலையும் என்ற நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு நடுவர் அவர்களே, கால் போடுற செருப்பு 450 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல, வாங்கி தைக்கிற முட்டாய் 45 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல, எடுத்து குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் 130 ரூபாய்னு 6 பேரம் பேசுறது இல்ல. ஆனா 1 கட்டு கீரை 10 ரூபாய்ன்னு சொன்னா 3 கட்டு 10 ரூபாய்க்கு தரையான்னு இந்த காலத்துல பேரம் பேசுறாங்க. தயவு செய்து விவசாயி கிட்ட பேரம் பேசாதீங்க. அவன் அந்த 10 ரூபாயில ஒண்ணு பாப்பம்பட்டியில 10 சென்ட் நிலமா அங்க போறது இல்ல, அவன் அந்த அரைமோளை வவுத்துக்கு தான் பாடுபடுற. அவனை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க விவசாயம், வளர்க விவசாயி, ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பார்க்கிற வாயனுக்கு பொண்ணு கொடுங்க, நல்லவே வருஷம் ஒரு புள்ள பெத்து கொடுப்பான் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்கோ, வணக்கம்ங்கோ. உள்ளமே உனக்கு தான், உசுரே உனக்கு தான், உள்ளமே உனக்கு தான், உசுரே உனக்கு தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை, அன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் விளங்கம் இல்லை. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்கு தான். மஞ்சளானுக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்க பாப்போம். மிகப்பெரிய ஜாம்பவான், எந்த இடத்துல எவ்வளவு சிக்கல்ல இறக்கி விட்டாலும் அதை தூக்கி நிப்பாட்டக்கூடிய அந்த பெருந்தன்மை அவற்றை இருக்கு. பேசிக்கிட்டு கீழே 500 ரூபாய் சம்பாதிச்சிட்டார். பாத்தியலா? ஒருத்தவங்க கொடுத்தங்க 500 ரூபாய் கொடுத்தாங்க. நீ என்ன பத்திரமா வச்சுக்கிற? நிர்வாகிக்கு வச்சுக்கிற தெரியாதா? நிர்வாகஸ்தான் வச்சிருப்பேன், வேணாம் நீனே வச்சுக்கிறான். நிர்வாகத்துல கொடுத்தோம்னா சிக்கல் வந்துடும், நோட்ல வந்துருச்சு ஒரு நிறைய காசு. அப்ப அந்த காலம்தான் அப்படின்னு பேசுறாரு. அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்கு? அன்னைக்கு அவ்வளவு அருமையா பாட்டு பாடினான், இன்னைக்கு என்ன பாட்டு போடுறான்? சின்ன ராசாவே சித்தரம்பு என்ன கடிக்குது, கடிக்கட்டும், தேய்ச்சி விட்டு போய் சொரிஞ்சு விட்டு போய், இதுக்கு என்ன பாட்டு போடுற? இன்னொரு பாட்டு போட்டான் பாரு, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு, எதுக்கு நசுக்கு? சேலையை உதறி விட்டாது கட்டலாம்ல, இல்ல பூச்சி மரத்தை தூவி விட்டா போட கட்டலாம்ல. என்ன பாட்டு போடுறான்? இன்னொரு போட்டான் பாட்டு, இன்னொரு பாட்டு போட்டான் பாரு, தாவணி போட்டா தீபாவளி வந்தது ஏன் வீட்டுக்கு. அப்ப தாவணி போட்டா தீபாவளினா டவுசர் போட்டா என்ன ஆயுத பூசையா? நீ என்ன பாட்டு போடுற? அப்ப இன்னைக்கு இருக்க பாட்டு சரியில்லையே. அந்த காலத்துல பண்பாடு எப்படி இருந்துச்சு? அவ்வளவு ஒழுக்கமா இருந்தானே, ஒருத்தனை மதிச்சானே, இன்னைக்கு சரியில்லையே அப்படின்னு புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் ஒரு ஆணுக்கு
ஒரு பெண் தான் பதில் சொல்ல முடியும் என்று நினைத்தேன். இருந்தாலும் வேண்டாம், ஒரு ஆணுக்கு ஆணே பதில் சொல்லட்டும். பேராசிரியர் அப்பு வாங்க. ஹலோ டெஸ்டிங். ஹலோ செக். ஹலோ டெஸ்டிங். ஹலோ அண்ணே, மானிட்டர் சவுண்ட் கொஞ்சம் நல்லா ஏத்தி விடுங்கண்ணே. ஒரு ஆம்பளைக்கு இன்னொரு ஆம்பளை துரோகம் பண்ணப்படாது, பார்த்து நல்லா வச்சு விடுங்க. ஆம்பளைக்கு தானே திரும்ப பண்ண விடுங்க. ஹலோ. தாயே தாயே வாமகனை என்றாயே, தந்தாயே நாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா, உன்னை பாடாதிருப்பேனா, என்னைத்தான் எரித்தாலும் ஏறுகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாயே. வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்மன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையா மண்ணுக்குள் நீராய், உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய், நமக்குள் நாம